ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்ச மகாநதி சீரியலில் நடிக்கிற நம்ம விஜய் பற்றி தான் பார்க்க போகிறோம். விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் விஜய் காவேரி சீக்கிரமாக வந்து சேரணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம விஜயோட இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் அனந்தராமன். அவர் 1995ஆம் ஆண்டு வந்து பிறந்திருக்காரு. அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் பெங்களூரில் தான் பிறந்திருக்காரு. பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெங்களூரில் தான். ஸ்கூல் ஸ்டடீஸ் அண்ட் காலேஜ் எல்லாமே பெங்களூரில் தான் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காரு. பட் அவரோட பூர்வீகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தான். அவங்க தாத்தா பாட்டி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டு தஞ்சாவூரில் செட்டில் ஆனவங்க தான். பட் அவங்க அப்பாவுக்கு பெங்களூரில் வேலை கிடைச்ச காரணத்தினால அங்கேயே போய் அவரும் செட்டில் ஆகிற சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 1 இயராக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கிடையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் அண்ட் உன்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸுமே நல்லா இருக்குது, ஸோ நீ சினிமா துறையில் போனீங்கன்னா கண்டிப்பாக சாதிப்பேன், உனக்கு ஹீரோவாகிற வாய்ப்பு கிடைக்குன்னு இன்சிஸ்ட் பண்ணி சினிமா துறைக்கிறதுக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவரும் தன்னோட வேலையை விட்டுட்டு சினிமாவில் வந்துட்டு வேலை தேட ஆரம்பிச்சிட்டாரு. வாய்ப்புக்காக வந்துட்டு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு கன்னடத்தில் வந்துட்டு ஒரு சீரியல் கிடச்சிருக்கு. அதில் நெகட்டிவ் ரோலில் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த சீரியலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. அதில் வந்து அவர் வில்லன் கேரக்டரில் வந்துட்டு நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தெலுங்கில் ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு விஜய் டிவியில் காற்றுக்கு என்ன வேலியில் வந்துட்டு சூர்யா ரோலில் நடிக்கிறதுக்காக வாய்ப்பு கிடைச்சிது. அந்த சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டில் தான் அவர் உள்ளே வந்திருக்காரு. ஆல்ரெடி இருந்த ஹீரோக்கு பதிலாக வந்துட்டு இவர் உள்ளே வந்திருக்காரு. பட் அவர் ஸ்டார்டிங் வந்துட்டு ரசிகர்களுக்கு வந்துட்டு பெருசாக இவரை பிடிக்கல, இவரோட ஆக்டிங்கும் பிடிக்கல, நிறைய பேட் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியலை விட்டு வெளியில் வந்துடலாம், தமிழ் சீரியலை விட்டு வெளியில் வந்துடலான்னு அவர் முடிவு பண்ணிட்டு இருந்தப்போ அதுக்கப்புறம் அந்த பேர் வந்துட்டு ரொம்பவே ஹிட் ஆகிட்டாங்க. சூர்யா வெண்ணிலாவோட ஜோடி வந்துட்டு ரொம்பவே ஹிட் ஆகி நிறைய பேர்த்தோட ஃபேவரட் கப்பிள் மாதிரி ஆகிட்டாங்க. இவரோட ஆக்டிங்கும் வந்துட்டு நிறைய பேர்த்த வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியலில் இப்போ காவேரிக்கு ஜோடியாக விஜய் கேரக்டரில் நடிச்சிட்ருக்காரு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ரோல் மாதிரி தான் வந்தார். புதுசாக வந்துட்டு கேரக்டராக வந்துட்டு க்ரியேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. நெவினுக்கு பதிலாக இவரை கொண்டு வந்தாங்க. பட் இதுலேயும் வந்துட்டு சூப்பராக ஆக்ட் பண்ணி விகான்ற ஒரு ஃபேன்ஸ் வந்து பெரிய ஃபேன்ஸ் பேஸ்லேயே வந்துட்டு க்ரியேட் பண்ணி நிறைய ஃபேன்ஸ் மனசை வந்துட்டு இடம் பிடிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு விகா காவேரி சேரணுங்கிறது எல்லாரோட விஷயம் தான். தொடர்ந்து சீரியல் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.